வாகைச்சூடவா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவாவை தான் காட்டுறாங்க. ஜீவா ரொம்பவே பதட்டமாக வராங்க. ஆனால் இந்த மாதிரிக்கு அகிலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தேன்மொழி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இருக்கிறானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கவும், அப்போ அந்த பதட்டத்திலேயே வரும்போது பார்த்தோம்னா அவங்க மனோவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் அம்மா வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்தது அகிலா ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜீவா, நானும் வரேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், நான் தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறோம்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அகிலா ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது ஜீவா இது எல்லாத்தையும் போட்டு நினச்சிக்கிட்டு வரும்போது அப்போ குறுக்க ஒரு பாட்டி வராங்க. ஐயோ, இந்த பாட்டி மேலே மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு மரத்துக்குள்ளே போய் மோதிருந்தாங்க. மோதினது ஜீவா அப்படியே தூங்கின மாதிரி கீழே விழுறதுக்காக போகவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உடனே ஓடோடி ஜீவாவுக்கு தண்ணிலாம் கொடுத்து அவங்க எழுப்புறாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லவும், அடுத்தது அங்கே மனவை தான் காட்டுறாங்க. மனம் தேன்மொழியை பார்க்கறதுக்காக வரும்போது இப்போ மீனாட்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மாமா, என்ன அவசரமா, என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தை தான் கல்யாணம் முடிஞ்சது போகிறதுல, அதுக்கப்புறம் அக்கா உங்க கூட தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் போகவும், அப்போ அங்கே சக்தி வராங்க. என்னடா என்னாச்சுது, என்ன தேன்மொழியை பார்க்கறதுக்காக போனி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கும்போது, எங்க பாரு, எனக்கு கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது, அதனால நீ ரெடி ஆக பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே மனவும் சரிட்டு போகிறாங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டு உடனே சக்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நானும் உன் பையனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னமோ பார்க்காத மாதிரிக்கு பார்த்த மாதிரிக்கு அந்த பொண்ணு பின்னாடியே ரொம்ப ஓவராக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரிக்கு நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். என்ன இப்படி கூடி போனால் ஒரு 2 வருஷம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுக்கு பிறகு அவங்க சண்டை போடுறது நான் தெரியாதா என்ன, இந்த மாதிரிக்கு ரொம்ப ஓவராக பொண்டாட்டி பின்னாடியே சுத்தப்பட்டவன். அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் தான் பொண்டாட்டி மேலே இந்த மாதிரிக்கெலாம் பாசம் வச்சுருப்பான். ஆக மொத்தத்தில் உன் பையனை கொஞ்சம் நீ கவனிச்சுக்கோ, அவன் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரிக்கு எனக்கு தோணுது அப்படிங்கவே இது சொன்னதுமே சக்தி அப்படியே சோகமாக இருந்தாங்க. ஏன் தான் எப்போ பார்த்தாலும் அத்தை இப்படிலாம் அதாவது இப்படி எதிராகவே பேசிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தி ரொம்பவே சோகத்தோட போகவும், அடுத்தது தேன்மொழி தான் காட்டுறாங்க. இப்போ தேன்மொழிக்கு நகையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க சுமதி. அப்போ தேன்மொழி சொல்கிறாங்க, அம்மா நகையெல்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது, என்ன தேன்மொழி இப்படி பேசிட்டு இருக்கிற, உனக்காக தானம்மா கஷ்டப்பட்டு அம்மா நகையெல்லாம் சேர்த்து வச்சேன், அது நீ போடணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா நகையை போட்டு விடவும் சக்தி அங்கே வராங்க. வந்ததுமே என் மருமக ரெடி ஆயிட்டாலான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சம்பந்தியம்மா ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்லும் போது உடனே தேன்மொழியை பார்க்குறாங்க. பார்த்ததுமே என் மருமக எவ்வளோ அழகா இருக்கிறா, என் கண்ணே பற்றும் போலுக்கு அப்படிங்கவும், அப்போ சுமதி அவங்க சக்திகிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க சம்பந்தியம்மா, என் பொண்ணு உண்மையிலே சொல்ல போனா அவ வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவள் இருந்தா. ஆனால் அவள் போகிற இடத்துலையாவது சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணாலும் கூட அவளை உங்க பொண்ணு மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கி சுமதி சொல்லும் போது அப்போ சக்தி சொல்றாங்க, என்ன சம்பந்தியமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, தேன்மொழியை என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே சக்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேன்மொழிகிட்ட இருந்து நகையெல்லாம் அத்தை வாங்குறதுக்காக தானே இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது இங்கே பாண்டியை காட்டுறாங்க. அப்போ பாண்டியை அவங்க கூட இருக்கிற 2 அதிகாரி எங்கேயும் போக விடாமல் வச்சிருக்கவும், அப்போ வெளியே இருந்து அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க, பாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அவன் கூட தான் சார் நாங்கள் இருக்கிறோம், அங்கே பாரு அவன் எங்கேயும் போயிடக்கூடாது, நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போகலான்ட்டு இருப்பான், ஆனால் எக்காரணத்தை கூட தப்பிச்சு போயிடக்கூடாது, கல்யாணம் முடிஞ்ச கையோட நகையும் பணத்தையும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கும்போது, சரிதா சார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மீனாட்சி பாண்டியை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த பாண்டிக்கு எங்க அக்கா கிட்ட இருந்து 1 கிராம் நகை கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்தது அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்ப தேவி அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, அம்மாச்சி எப்படியாவது என் புருஷனோட எல்லா பிரச்சனையும் நீ முடிச்சு கொடுத்துருவேலா கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படிங்கும்போது, அதுக்கு தானடி இந்த கல்யாணமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த மீனாட்சி சும்மா இருக்க மாட்டா, அவள் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவள் கல்யாணத்தை நிறுத்தாமல் இருக்கிறான்னா ஆக மொத்தத்தில் அவள் வேற ஏதோ பண்ண போறான்னு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த விஷயத்தை பற்றி அவள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறா, அவளை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு அப்படிங்கவும், அப்போ தேவி ஐயோ அம்மாச்சி என்ன சொல்லிட்டு இருக்கிற, அப்போ என் புருஷனோட நிலைமை அப்படிங்கும்போது நீ ஏன்டி கவலைப்படுற, உனக்காக தானே அந்த கல்யாணத்தையே நான் ஏற்பாடு பண்ணி நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ கவலைப்படாத, அந்த மீனாட்சியை நானான்னு சொல்லி பார்த்துருந்தேன், என்ன இருந்தாலும் சரி
தான், தேன்மொழியோட வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், அவள் வாழ்க்கை என் கையில் தானே, அதனால நீ அதை நினச்சி கவலைப்படாத, பார்த்துடலாம் அப்படிங்கவும், அம்மாச்சி நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், என் புருஷனை நீ தான் எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா ஜீவா வந்து மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது வந்து மாப்பிள்ளைக்கு மூர்த்த ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து அவங்க மணமேடைக்கு அழைச்சிட்டு வரவும் உடனே வந்து அவங்க சுமதி வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்காக போகும்போது சக்தி வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மதியம்மா, எங்கள் வீட்டில் எல்லா விஷயமும் அத்தை தான் பண்ணுவாங்க, அதனால் அத்தை கையாலேயே இந்த மூர்த்த ட்ரெஸ்ஸை கொடுக்கட்டும் அப்படிங்கும்போது அதனால் என்ன பெரியவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அப்பத்தாவை கூப்பிடுறதுக்காக வந்து சக்தி வரவும் என்னடி எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு அப்பத்தா கேட்கும்போது இங்கே பாருங்க அத்தை, அதாவது இந்த மாதிரிக்கு உங்கள் பேரனுக்கு வந்து மூர்த்த ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறாங்க, அது உங்கள் கையால் தான் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் தான் சொல்லிட்டோம்ல, தாலி கட்ட நேரத்தில் மட்டும் என்னை கூப்பிட்டா போகிறோம், இல்லைனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம்லாம், ஒவ்வொரு தடவையும் வந்து கூப்பிட்டு என்னை தொல்லைப்படுத்தாது அப்படிங்கும்போது என்ன அத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, மனோவுக்கு உங்கள் கையால் ட்ரெஸ்ஸை கொடுத்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே மீனாட்சி அங்கே வராங்க. வந்ததுமே அத்தை நீங்கள் அங்கே போங்க, நான் அப்பத்தாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லவும் உடனே வந்து சக்தியாக அங்கே போகிறாங்க. அப்போ மீனாட்சி வராங்க, இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை கொண்டு உங்கள் கையால் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லைன்னா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு மீனாட்சி வந்து அப்பத்தாவை விரட்டவும் உடனே அப்பத்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி என்கிட்டயே வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா, நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதெல்லாம் பார்க்கலாம், இப்போ இந்த கல்யாணம் நடந்தால் தான் உங்கள் பேரனை நீங்கள் காப்பாற்ற முடியும், என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அப்பத்தா பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்காக மனமேடைக்கு வராங்க. அப்போ உடனே வந்து சக்தி நினைக்கிறாங்க பரவாயில்லையே அத்தை நம்ம கூப்பிட்டு கூட வரல, ஆனால் மீனாட்சி கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வந்து அவங்க சுமதி வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கவும் அப்போ அப்பத்தா வந்து அவங்க கையால் வந்து மனோவுக்கு அந்த முகூர்த்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. சரி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மனோ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக வரவும் கரெக்டாக ஜீவா வந்துட்டாங்க. வந்ததுமே சக்தி வந்து எங்கடா போயிட்டு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சின்ன வேலைமா அதான் போயிட்டு அப்படிங்கும்போது ஆமாம் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு அண்ணனோட கல்யாணம் அப்போ கூட நீ வந்து இருக்காமல் என்ன வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் மனோ அங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மனோ ட்ரெஸ் மாற்றுறதுக்காக போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா ஜீவா அங்கே மனோ இருக்கிற ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மனோவை போட்டு அடிக்கவும் உடனே வந்து மனோ வந்து எதுக்கு ஜீவா வந்தது வராதுமே என்னை போட்டு அடிக்கிற அப்படிங்கும்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குது, நீ என்னன்னா இப்போ வந்து 2வது கல்யாணம் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கிறியா, இந்த வீட்டிலையே நீ மட்டும் தான் நல்லவன்னு சொல்லி நினச்ச, ஆனால் நீயும் கடைசியில் வந்து இந்த மாதிரிக்கு இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மனம் வந்து உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அகிலா கடத்தில் நீ தாலி கட்டியாச்சுலா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் அப்படிங்கும்போது அகிலாங்கிற பேரை கேட்டதுமே மனம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து மனம் வந்து சொல்கிறாங்க ஜீவா நான் சொல்கிறது கேளு, அகிலா வந்து என்னுடைய ஒய்ஃபே கிடையாது, அதாவது என்னுடைய பொண்டாட்டியே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அப்போ அகிலாவுக்கும் அவங்க மனவோட ஃப்ரெண்டும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போலுக்கு, அவங்க 2 பேருக்கும் வந்து மனவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி அப்புறமா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சந்தோஷமா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் அங்கிருந்து போயிருந்தாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழிஞ்சதுமே அகிலாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த நேரத்துல வந்து மனம் வந்து அவங்கள பாக்குறாங்க. பார்த்ததுமே அம்மா கதிரை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அகிலா வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்க ஃப்ரெண்டு என் கூட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திக்கிட்டு அப்புறமா வந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் எங்க போனாருன்னு கூட எனக்கு தெரியாது, இப்போ கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அகிலா வந்து அளவும் இது கேட்டதுமே வந்து மனம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கதிர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், அவன் எவ்வளவு நல்லவன் சொல்லி நினைச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு அவன் மோசமாக இருப்பான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அம்மா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு அகிலா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ மனம் வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் 2 பேருக்கு கல்யாணத்தை நான் தானே பண்ணி வச்சேன், அதனால் உன்னை நானே கவனிச்சுக்கிட்டதம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அகிலா வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அகிலாக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் அப்படி நானே வந்து உன்னையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டுதேன், உனக்கு என்ன தேவையோ நானே வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அகிலா வந்து ஒரு வீட்டில் கொண்டு இருக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடும் கேட்கும்போது அப்போ நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்கிறீங்க, அவங்க புருஷன் வந்து கூட வரலையான்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்களை மாதிரி உள்ள பிள்ளைங்களாம் வீடெல்லாம் தர முடியாது அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே வந்து மனோவுக்கும் அகிலாவுக்கும் வேற வழியே தெரியல. அப்போ அகிலா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ மனம் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு அகிலா வேற வழி இல்லை, நம்மளுக்கு வந்து வீடு கிடைக்கணும்னா பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அகிலா
அகிலா பார்க்குறாங்க, ஆமாம் நம்ம 2 ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னே சொல்லிடலாம், அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனவும் அந்த மாதிரிக்கு போய் சொல்லவும் அப்போ அவங்களுக்கு வீடு கிடச்சிருது. அப்போ அகிலா வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு அகிலா, நம்மளுக்கு ஒரு வழி இல்லை, இந்த குழந்தைய நீ வந்து கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்காக நீ வந்து உயிரோடு இருக்கணும், அதனால வந்து இந்த குழந்தைக்கும் உனக்கும் வந்து என்னென்ன தேவையோ நானே வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செய்கிறேன், உனக்கு என்ன உதவினாலும் எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து அகிலாவையும் அவங்க குழந்தையும் அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு தாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து ஜீவா கிட்ட சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா அம்மாம்ல சத்தியமாக உண்மை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜீவா வந்து அப்போ மனோ பொய் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அகிலா எதுக்காக வந்து மனோ தான் தன்னுடைய கணவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்துதான் வந்து அவங்க அதாவது மனவை வந்து கூப்பிடவும் மனவும் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஜீவாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன நடக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து மணமேடைக்கு மனவையும் அவங்க தேன்மொழியும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அதே மாதிரி அகிலாவை தான் காட்டுறாங்க. அகிலா வந்து நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அதே நேரத்தில் மனம் வந்து தேன்மொழி கழுத்தில் தாலி கட்டவும் அதுக்கப்புறமும் அகிலா வந்து அதை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறதுக்காகவே இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது ஜீவா வந்து அகிலாவை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க, நீ எப்படி சொல்கிற அப்படின்னு ஜீவா கிட்ட கேட்கும்போது மனம் வந்து என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு ஜீவா சொல்லவும் இது கெட்டதுமே அகிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனம் வந்து எல்லா உண்மையும் என்று சொல்லிட்டான், நீங்கள் எதுக்காக மனம் மேலே இப்படி வந்து பொய்யான ஒரு தப்பை சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அகிலா வந்து பார்த்தோம்னா மனம் மேலே ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆசைப்படலை, கடைசியில் வந்து மனவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பொய்யும் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மீனாட்சி வந்து அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு எங்கள் அக்காவுக்கும் மனவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரி வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ளே வராங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னோம்ல அப்படிங்கும்போது நாங்கள் வெயிட் பண்ண வரைக்கும் போகிறோம், உங்கள் பேரனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாக்கி உங்களுடைய பேரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் மட்டும் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா எங்கள் அக்காவோட நகையை எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணின விஷயத்த நான் வந்து மண்டபத்தில் அவ்வளோ ஒரு முன்னாடி சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அப்பத்தாவும் அவங்க தேவியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாண்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் தேவி வந்து அப்பத்தாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்மாச்சி, இந்த மாதிரிக்கு என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்குது அப்படிங்கும்போது அப்பத்தாவோட முழு கோவமும் மீனாட்சி பக்கம் திரும்புது, என்னை நம்ப வச்சு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டே எல்லாம் உன்னுடைய அக்கா என் வீட்டுக்கு தானே மருமகளாக வரப்போறா, அவள் எப்படி வாழ்ந்துருவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மீனாட்சி அடுத்தது தன்னுடைய அக்காவோட வாழ்க்கையை அப்பத்தாட்டிருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.